ஹாய், வெல்கம் டு டிஎன் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அ பியூட்டிஃபுல் கோட். A man is but the product of his thoughts. What he thinks, he becomes. மகாத்மா காந்தியோட கோட். நிறைய இடத்துல நீங்கள் எஸ்ஏஸ்லேருந்து நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நியூஸ் பேப்பருக்கு ஆப்டாக இது வந்து எனக்கு பொருந்து தோணுச்சு. இங்கே வந்து ப்ராடக்ட்ன்றது நம்மளோட அவுட்கம். ஆப்வியஸ்லி நம்மளோட ஆன்சர்ஸ் ஆகட்டும், நம்மளோட ரிசல்ட்ஸ் ஆகட்டும், எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எதுலேருந்து வருது? நம்மளோட தாட்ஸ்லேருந்து. அந்த தாட்ஸ்க்கு எது வந்து சீடாக இருக்குது அப்படின்னா திங்கிங். நம்மளோட திங்கிங் அதுக்கு சீடாக இருக்கிறது வந்து நாலேஜ். ஸோ நாலேஜ் இங்கிருந்து வரும் பேசிக்கலி ஃப்ரம் அவர் புக்ஸ். அது ஸ்டாட்டிக் பார்ட். டைனமிக்ன்றப்போ ஆப்வியஸ்லி நியூஸ் பேப்பர் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஆப்ட் கோட் ஃபார் அவர் நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ இங்கே வந்து ஹவு அண்ட் வாட் இந்த ரெண்டு கொஷின் வந்து இருக்குது. பட் ஒய் ஏன் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்ற கொஷின் வந்து இங்கே கிடையாது. அந்த கொஷின் ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னா இட்ஸ் ஆப்வியஸ். கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணியே ஆகணும். ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஆர் ஃபார் யுவர் நாலேஜ் இட் மஸ்ட். ஓகேவா? ஸோ ஹவு, எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி படிக்கணும், ஹவு, அதை பார்த்துருவோம். அதுக்கு அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து என்ன படிக்கணுன்றது பார்த்துருவோம். ஓகே, நியூஸ் இருக்க எல்லா நியூஸுமே படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. டோன்ட் ரீட் இட். ஓகே, உங்களுக்கு தேவையான நாலேஜை நீங்கள் எடுத்துக்கணும். அதுலேருந்து சும்மா நியூஸ் பேப்பரை படித்தா மட்டும் பத்தாது. ஸோ எவ்ரி நியூஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கன்றத எவ்ரி நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. எதர் இங்கிலீஷ் ஆர் தமிழ், இல்லை உங்கள் லாங்குவேஜில் படிக்கிறீங்க, வாட் எவர். So every news is not important to our preparation or for our life too. Okay, so second, timing. ஒரு ஒன் டே ஃபுல்லாக படிக்கணுமா, பார்ட்டாக பிரித்து நான் மார்னிங் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம், நோ, நாட் நெசசரி. ஒன்லி 45 minutes இஸ் எனஃப் டு கம்ப்ளீட் யுவர் நியூஸ் பேப்பர். ஹோல் நியூஸ் பேப்பரே 45 minutes நீங்கள் கவர் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அந்த டேட்டா வந்து நீங்கள் நோட்ஸாக மேக் பண்ணுற வரைக்கும் தான் இருக்குமே தவிர மைண்டில் அடிக்க போகிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு டே டு டே என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்க இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி வச்சுக்கலாம், டேட்டாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 45 minutes அவ்வளோதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். அடுத்து எவ்ரி செகண்ட், இப்போல்லாம் வந்து எவ்ரி ஹார் வந்து பிரேக்கிங் நியூஸஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம படிக்கணுமா? தேவையில்லை. ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபாலோ யுவர் நியூஸ் பேப்பர் அண்ட் செகண்ட்லி ஆல் இண்டியா ரேடியோ. ஓகே, இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். பிரேக்கிங் நியூஸ் எவ்ரி மினிட்ல வர்றது, எவ்ரி ஹார்ஸில் வர்றதெல்லாம் வந்து யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் அவ்வளோ தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். ஓகே, அண்ட் இருக்க எல்லா காலங்களுமே எல்லா நியூஸஸுமே வந்து பார்க்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இங்கே எல்லாமே நோ தான். ஓகே, ஸோ என்ன படிக்கணுன்றது இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா காலமே நீங்கள் படிக்க தேவையில்லை. வெரி செலக்டட் காலம்ஸ் மட்டும் படித்தா போதும். அது வாட்ன்ற செக்ஷன் கூட நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் எவ்ரி நியூஸ் எல்லா ஹெட்டிங்ஸ்ல இருந்தும் நம்ம வந்து நோட் மேக் பண்ணுமா, டெய்லியும் நோட்ஸ் மேக் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு ஒன்றா டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இங்கே நிறைய இடத்துல இருக்கு. அண்ட் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எதை படிக்கிறீங்க, எதுக்காக படிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சு படிங்க. ஓகே, தட்ஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். தட் வில் ஹெல்ப் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, இப்போ வந்து வாட் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள நேஷனல் நியூஸஸ் கண்டிப்பாக படிக்கணும். நேஷனல் நியூஸஸில் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல்லேருந்து வர நியூஸ், நம்ம ஸ்டேட்ஸ்லேருந்து வர நியூஸ் ரிகார்டிங் டு அவர் சிலபஸ். எவ்ரி ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் யுவர் சிலபஸ் பிரிண்ட் அவுட் அண்ட் ஹார்ட் காப்பி எடுத்து நீங்கள் உங்கள் பிளேஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கிற நியூஸ் அந்த சிலபஸ்லேருந்து வெளியே போயிட்டா அது உங்களோட செகண்டரி நாலேஜாக தான் இருக்க போகுது. உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அதை கீப் இன் திஸ் மைண்ட். ஸோ ஹார்ட் காப்பியில் இருக்கிற சிலபஸில் இருக்க லைன்ஸில் இருக்க ஏதோ ஒரு வார்த்தை இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நீங்கள் அதை வந்து எடுத்து படிக்கலாம். ஓகே, அண்ட் இட்ஸ் நாட் நெசசரி டு டேக் டவுன் எவ்ரி திங் இன் யுவர் நியூஸ் பேப்பர் நோட்ஸாக வந்து எடுத்து வைக்க வேணாம். ஓகே, நீங்கள் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி தனி புக்லாம் வந்து பப்ளிஷ் பண்ண போகக்கூடாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே, நேஷனல் நியூஸஸ் எல்லாமே வந்து படிக்கணும். இந்தியாவுக்குள்ள என்னென்ன நடக்குது, என்னெல்லாம் போயிட்டு இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அண்ட் பேஸ்ட் ஆன் அவர் ப்ரிப்பரேஷன் சைட்ல இருந்து. ஓகே, அடுத்து வந்து மினிஸ்ட்ரிஸ். எவ்ரி மினிஸ்ட்ரி சொல்றது ஏதாவது நியூஸஸ் வருது, இந்த மினிஸ்ட்ரி இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, இல்லை இந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க, இதுக்காக அப்படிங்கிறது சும்மா ஸ்கிம் பண்ணிக்கோங்க. இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் நோட் இட் டவுன்.
ஓகேவா? அடுத்து வந்து ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஸ்கீம்ஸ்னே தனியாக வந்து நமக்கு ஒரு ஏரியாவே இருக்கு நமக்கு கரெக்டாக. ஸோ அதனால ஸ்கீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து வருதுன்னா மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நம்ம வந்து இதுல இருந்து படிக்கிறது. பிகாஸ் நீங்க இந்த வருஷம் எழுத போறீங்க, யூ ஆர் டார்கெட்டிங் டு 2026 ஆர் 2027னா இப்போ இருந்து நீங்க டெய்லி இருக்க நியூஸ் பேப்பர்ஸ்ல இருக்க ஸ்கீம்ஸ் தான் வந்து அவங்க கேட்க போறாங்க. ஆப்வியஸ்லி அதோட பேஸ் தான் வந்து இதோட ஃபவுண்டேஷன் தான் வந்து இன்னொரு ஸ்கீமா இருக்க போகுது, ரைட்? ஸோ இந்த ஸ்கீம் நீங்க என்னன்னு படிச்சுட்டாலே பின்னாடி இருக்கிறதுல இருந்தும் இனிமேல் வர பாஸ்ட்ல இருந்தும் சேஞ்சஸையும் நம்ம வந்து ஈஸியா வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் பில்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ நடக்கிற எல்லா செஷன்ஸ்ல இருந்து பில்ஸ் பாஸ் பண்றதோ அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன் அண்ட் அவுட் A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா இல்ல, பில் எதை பத்தி, என்ன ஆர்டிக்கல், எதை பத்தி பேசுது, இன் பிரியாம்பிள்ல எதை பத்திலாம் வந்து பில்ஸ் வந்து என்ன செக்ஷன்ஸ்குள்ளலாம் வந்து ஆட் ஆகுதுன்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்ல கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், அல்லது இந்தியன் ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை குளோபல் ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், எனி ரிப்போர்ட் இஸ் மஸ்ட். ஓகே, இதெல்லாம் ரேரா வர்றது. ஓகே. அண்ட் 3 C's, கமிஷன்ஸ், கமிட்டி அண்ட் கான்ஃபரன்சஸ். இதெல்லாம் மேக்ஸிமம் நடக்கும். அண்ட் கான்ஃபரன்ஸ்ன்றது பார்க்குறப்போ வந்து நமக்கு எக்கனாமிக் கான்ஃபரன்சஸ் வந்து கொஞ்சம் நடக்கும் அப்பப்போ. அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து குளோபலி அஹெட் ஆகிட்டு இல்லையா? ஸோ அதனால அதுக்குண்டான ஏதாவது கமிஷன்ஸ், கான்ஃபரன்சஸ் அதை பேஸ் பண்ணுது. அண்ட் எனி சைட் ஆஃப் கான்ஃபரன்சஸ் வந்து இருக்குனாலும் நீங்கள் ப்ளீஸ் ஃபாலோ தட். ஓகே. அண்ட் செகண்ட் செக்ஷன் இது வந்து இந்தியா பேஸ் பண்ணது. இன் பேர்ட்ஸ் வியூல பார்க்குறப்போ இந்தியா அப்படின்னு பார்க்குறப்போ இது எல்லாமே ரொம்ப மஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகே. செகண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் இதில் நடக்கிற ஜட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எவ்ரிடே டெய்லி ஒவ்வொரு நியூஸ் ஒவ்வொரு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதோட கண்டினியூஷன் தான் ஒவ்வொரு நாளும். நீங்கள் கலெக்டிவாக படிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த கேஸோ இந்த ஆக்டோ இல்லை ஒரு ஜட்மெண்ட்டோ கொடுக்க போறாங்கன்னா அது என்ன, எதுக்காக, எதை பற்றி, இதை பற்றி வந்து பேஸ் ஒன்று வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா அந்த டே டு டே லைஃப் முடியட்டும். அரௌண்ட் ஒரு 10 days ஒரு கேஸை பற்றின ஒரு கொடுக்குறாங்க, இல்லை 6 months ஆகுதுனாலும் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்து அதை வந்து திருப்பி படிச்சுக்கலாம். ஓகே. பட் எவ்ரிடே நியூஸ் பேப்பரில் ஒரு புதுசாக ஒன்று வருது அப்படின்னா அது என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா பாஸ்ட்ல இருக்க நியூஸஸ் கூட இன்னைக்கு நீங்கள் படிக்கலாம் இல்லையா, அதுக்காக. அண்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் மஸ்ட். நிறைய பேர் வந்து இங்கே படிக்கணுமா, நான் படித்தா ஸ்டாட்டிக் பார்ட்ல இருந்து டைனமிக் பார்ட்டை எப்படி நான் வந்து பிரித்து பார்க்கறது, எக்கனாமிக் நியூஸஸ்ல எது இம்பார்ட்டன்ட், ஷேர், ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒமிட் பண்ணிடுங்க. அதெல்லாம் நமக்கு டெய்லியும் தேவையில்லை. அண்ட் அந்த குவார்டர்லி பர்சன்டேஜஸ், ஹைக்ஸ், எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு க்ரோத் இருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து தேவையே கிடையாது. ஓகே. இஃப் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர், GST and global economics, we should follow that. Okay. And joint exercises and fundings. Joint exercises obviously டிஃபென்ஸ்ல இருந்து இருக்கலாம், எக்கனாமிக்கல் கான்ஃபரன்சஸ் ஏதாவது நடக்கலாம். ஃபண்டிங்ஸ்ல வந்து அதர் கண்ட்ரிஸுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றது, இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம பில்ட் பண்றதுக்கு, டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ள வந்து வந்துடும். ஓகே. ஸோ அடுத்து வந்து இன்டர்நேஷனல் நியூஸஸ். ஆப்வியஸ்லி இன்டர்நேஷனல் நியூஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ வார்ஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. ஃப்ரம் ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக வார் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வாரோட ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த கண்ட்ரிக்கு நடுவில் வார் போகுது, அது எதனால் ஆகுது, அந்த கண்ட்ரிக்கு நடுவில் ஆகிறப்போ, இப்போ உக்ரைனால நடக்கிறப்போ குளோபலி நம்மளோட ரிசோர்ஸ் பேக்ரவுண்ட் ஆஃப் ரிசோர்ஸ்ல இருந்து பயங்கரமா நமக்கு வந்து அடி வாங்குச்சு எக்கனாமிக்கலி. அதோட டிப்பும் வந்து நம்மளோட எக்கனாமிக் சர்வேல வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இன்டர்நேஷனல் நியூஸஸை பொறுத்த வரைக்கும் இது மஸ்ட். இந்த புரிதல் வந்து நமக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம வந்து மெயின்ஸ் ஆன்சர்ஸில் வந்து ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. அண்ட் எவ்ரி நியூஸஸில் வந்து உட்காந்து ஸ்டோரியா, என்ன பேக் ஸ்டோரி, இன் ஃபியூச்சரில் இப்படி இருக்கும், வே ஃபார்வர்ட், இதெல்லாம் நீங்கள் உட்காந்து எல்லா இதுக்கும் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரேராக தான் வரும். இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்தே தீரும். இன்கேஸ் ஏதாவது அதில் சேஞ்சஸ் இருந்தாலோ, அதிலிருந்து புது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாலோ, அதிலிருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாலோ, அந்த ரிப்போர்ட்ஸ் ரேங்கிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இட் மஸ்ட். நம்ம எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இது பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட மெயின்ஸுக்கு வந்து இந்த ரேங்கிங் இதெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படும். ஓகே. டேட்டாவை வந்து நீங்கள் வந்து இந்த UNFCCC இருந்து நமக்கு வந்து இந்த ரேங்கிங் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி வந்து ஒரு
ஸ்கீம்ஸ் அல்லது ஒரு வே ஃபார்வர்டு திங்கிங் வந்து இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு. இது மூலமா குளோபலி இந்த விஷயத்த நான் சேஞ்ச் பண்ண முடியும்ன்ற எல்லாத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணி எழுத முடியும். ஸோ அடுத்து வந்து எடிட்டோரியல், ஒப்பீனியன், டேட்டா ஃபேக்ட்ஸ். இந்த டேட்டா ஃபேக்ட்ஸ்ன்றத வந்து நம்மளோட எடிட்டோரியல் பேஜுக்கு பக்கத்துல ஒப்பீனியன் OPEDன்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற டேட்டா ஃபேக்ட்ஸ். இது எல்லா நாளும் ஒரே மாதிரி நமக்கு தேவைப்படாது. பட் இந்த டேட்டாவை வந்து ஒரு சில ஏரியாஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க. லைக் ஹையர் ஸ்டடீஸுக்கு உண்டான ட்ராப் அவுட்ஸ் எவ்வளோ இருக்கு, மீல் நியூட்ரிஷன் வந்து எப்படி வந்து இந்தியாவில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அண்ட் ஹெல்த் செக்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஈவன் எலெக்ஷன் டைம்ஸ்ல வந்து இந்த பாலிசிஸ் கவர்னன்ஸ் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையும் வந்து இந்த டேட்டா ஃபேக்ட்ஸ்ன்ற அந்த ஏரியாக்குள்ள வந்து ரொம்ப 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 வெரி அப்படியே ஒரு டேட்டா பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் வந்து அதுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மெமரைஸ் பண்ண முடியாது. பட் ஒரு ஆர்டர்ல நீங்க படிச்சுட்டே வரீங்க அப்படின்னா, பார்த்துட்டே வரீங்கன்னா ஒரு ஒரு சம் டேட்டா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபியூச்சர்ல வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ எடிட்டோரியல் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றது ஏன் எல்லாருமே சொல்றாங்க, பட் இது என்னால் படிக்க முடியும்னா, எடிட்டோரியல் பார்ட்ல ரொம்ப சிம்பிளிஃபைடா நம்ம நாளையில இருந்து பார்க்க போறோம். எவ்ரி எடிட்டோரியல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷன்ல வந்து எவ்ரி எடிட்டோரியல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எஸ்ஏ அண்ட் ஆன்சர் ரைட்டிங், ஈவன் டு யுவர் இன்டர்வியூ. இந்த நாலேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க படிக்கிற டைனமிக் ஸ்டாட்டிக் பார்ட்டை தாண்டி வேற ஒருத்தவங்க உங்களுக்கு ஆல்ரெடி உங்க கையிலேயே ஒரு கோல்டன் மேங்கோ கொடுத்த மாதிரி விஷயம் அது. நீங்க இதை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல எடிட்டர் வந்து ஒரு டாபிக்கை பத்தின இன்னும் டவுட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஈவன் சில எடிட்டோரியல்ஸ்ல நீங்க வந்து கடைசி பேராஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவை வந்து வே ஃபார்வர்டா நம்ம என்ன பண்ணலாம் பண்ண முடியுன்றதுக்கு ஈஸியா கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்மளோட ஹோல் ஆன்சர் ரைட்டிங்கான ஆன்சராகவே இருக்க போகுது. ஓகே, ஸோ இது மாதிரி விஷயம் வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கிற விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடியும் நிறைய பேர். ஸோ ப்ளீஸ் டூ ரீட் அல்லது ஸ்டார்ட் ரீடிங் எடிட்டோரியல்ஸ். ஓகே, ஜஸ்ட் ரீட் இட் ஃபார் அ வீக். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து சின்ன சின்ன டேட்டாஸ் எடுக்க ஆரம்பிங்க. நத்திங் இஸ் டூ லேட். ப்ளீஸ் டூ இட். ஓகே, ஸோ இதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்தது நியூஸ் பேப்பர் ரீடிங். இந்த ஏரியாஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை இன்னும் என்ன கிளியராக வேணும், இல்லை ஸ்பெசிஃபிக்லி ப்ரீசஸாக எனக்கு இந்த இதில் தான் டவுட்ஸ் இருக்குனாலும் யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.